இங்க ரோகிணி கால்ல சீமா விழுந்துட்டு இருக்கா. இத ரோகிணி தடுப்பான்னு பார்த்தா, அவ அப்படியே கல்லு மாரி நிக்கிறா. அதுக்கப்புறம் என்ன நெனச்சான்னு தெரியல. அங்கருந்து ஓடி போயிடுறா. இதெல்லாம் பார்த்த பிரேம் "என்ன உன் தங்கச்சி இப்படி இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கான். "அதெல்லாம் விடுங்க. அவ ஏதோ ஒரு யோசனையில இருந்திருப்பா. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிய பார்க்கறதுக்காக சீமா ஒரு லேப்டாப்ப எடுத்துட்டு போறா. "இந்தா இது நான் உனக்கு கிஃப்ட்டா குடுக்குறேன். உன்னோட எக்ஸாமுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்" அப்படிங்கிற மாரி குடுக்க, இத கேட்ட உடனே ரோகிணிக்கு பயங்கரமா கோவம் வருது. அந்த லேப்டாப்ப அவளோட கண்ணு முன்னாடியே போட்டு சுக்கு சுக்கா உடைக்கிறா. "எப்படிக்கா உன்னால நடிக்க முடியுது? நான் காலேஜுக்கு போகவே கூடாதுங்கிறதுக்காக நீ பிரின்சிபால்ட்ட போயிட்டு பேசியிருக்க. இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி எனக்கு கிஃப்ட் பண்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறா. இதெல்லாம் பார்த்துட்டு சீமாக்கு ஒண்ணுமே புரியல. "நான் அப்படி எதுவுமே பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்றா. ஆனா இவ கோவத்துல கன்னா பின்னான்னு கத்தி விட்டுடுறா. குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. சீமாக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுது. இதுல வீட்ல இருக்கிறவங்களும் ரோகிணிட்ட சீமாவை பத்தி தப்பு தப்பா ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. இதனால ரோகிணிக்கு சீமா மேல பயங்கரமா கோவம் வந்துட்டு இருக்கு. அதோட ரோகிணி கால்ல சீமா விழுந்திருப்பா இல்லையா? அந்த ஃபோட்டோவ சீமாவோட அப்பா, அம்மாக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. இத பார்த்த அப்பாக்காரருக்கு பயங்கரமா ஷாக் ஆவுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? கீழ ஃபுல் லெங்த் வீடியோ குடுத்துருக்கேன். அத கிளிக் பண்ணி பாருங்க. அப்படியே நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.